நம்ம இலக்கியாவ தூக்கி ஜெயில்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த இந்த அஞ்சலிய இப்போ கார்த்திக்கே பார்த்தீங்கன்னா போலீஸ வர வச்சு, இவள புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. இல்லன்னா இவள நான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்ற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட இந்த அஞ்சலிய பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்ட விட்டும், அது மட்டும் இல்லாம கடைசியில ஜெயிலுக்கு போக வச்சு, ஜெயில்ல பார்த்தீங்கன்னா களி தின்ன வைக்க போறாங்க. அதாவது இத்தன நாளா அஞ்சலி கர்ப்பமா இருக்கா, அவளோட வயித்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட்டை குழந்தை பார்த்தீங்கன்னா துள்ளிக்கிட்டு இருக்கு, தாவிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்தவருக்கு, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில இந்த அஞ்சலிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி, "இங்கேயே இருந்தேன்னா கொன்றுவேன். ஒழுங்கா பார்த்தீங்கன்னா போயிடு" அப்படின்றமா சொல்லி கடைசியில போலீஸ வர வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிய போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட திருந்துற மாரியே இல்ல. அவளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முடிவ கட்டி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்லி, கடைசியில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்க கூப்ட்டு ஒரு சின்னதா ஒரு பிளான் செஞ்சு விட்டுட்டாங்க. அதாவது இப்போ நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் இருந்த மொத்த அ அதாவது மொத்த எனிமியுமே பார்த்தீங்கன்னா சாக போறாங்க. அதாவது அவங்கள விட்டு பார்த்தீங்கன்னா போக போறாங்க. அதாவது எஸ்எஸ்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி, அடுத்ததா பார்த்தீங்கன்னா பைரவிக்கும் ஒரு சரியான ஆப்பு பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும், இலக்கியாவும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெனச்சாங்களோ, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நாசமா தான் போக போறாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்க வச்சு ஒரு பிளான் பண்றாங்க இல்லையா? அந்த ஒரு பிளான்ல நம்ம கார்த்திக் நேரா போயிட்டு அஞ்சலியோட வயித்துல இப்போ அந்த எண்ணெய தடவி பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ அந்த ஒரு எண்ணெய தடவத்துக்காக பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது எல்லாமே நம்ம இலக்கியாவோட பிளானா இருந்தாலுமே கூட, இந்த அஞ்சலியால இப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியறது கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு முறையும் அஞ்சலி பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை விஷயத்துல மட்டும் எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்மள தள்ளி வச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கே தோண ஆரம்பிச்சுருது. அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போணும்னா, அதாவது செக்கப்க்கு எப்பவுமே ஹஸ்பண்ட கூட்டிட்டு போவாங்க. ஆனா, இந்த அஞ்சல் என்னடான்னா கூட்டிட்டே போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம குழந்தை பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுறத அந்த மானிட்டர்ல பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காட்டுவாங்க. அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு புனிதமான விஷயத்த கூட நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணால இதுவரைக்கும் பார்க்கல. அந்த ஒரு இதில தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வெக்ஸ் ஆயி போய் இருந்தாரு. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிறதையும், அவளோட வயித்துல அந்த பேட் தான் வச்சிருக்கா அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக் பயங்கர கோவத்தோட, "எதுக்காக நீ என்கிட்ட சொல்லல?" அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அஞ்சலி இப்படியே கதறி அழுறா, "என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக், நான் தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட முன்னாடியே இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னால இப்போ இல்ல, என்னைக்குமே கர்ப்பம் ஆகவே முடியாதாம்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, அப்போ பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறா. இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே தெரியும்போதே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா, கார்த்திக் அவர் பாட்டுக்கு ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா, இவ்வளவு நாள் ஏமாத்தி, இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனத்த பண்ணியிருக்கா அப்படின்னா, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீ இனிமே எனக்கு பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பயங்கர கோவத்தோட அஞ்சலிய அடிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுறாங்க. கடைசியில போலீஸ வர வச்சு கையில விலங்கு மாட்டி தர தர தரன்னு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்தா, இந்த அஞ்சலியோட கதி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.